ஹலோ ஆல், இது மலேசியா ட்ரிப்போட டே 3 விலாகு. நேற்று ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன் டே 3 அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ஆக்சுவலி அது டே 4. நான் ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் அது டே 3 அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் ஆக்சுவலி டே 3. ஆக்சுவலி மலேசியாவில் வந்து குவாலாலம்பூரில் 2 நாளும், லங்காவி அப்படிங்கிற ஐலண்டில் 2 நாளும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே குவாலாலம்பூரில் 2 நாள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து 3rd டே இல்லையா? ஸோ இங்கேருந்து லங்காவி ட்ராவல் பண்ணுறது தான் பிளானு. 2 இடம் மட்டும் இங்கே கோலாலம்பூரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். அதனால் அந்த இடம் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கை பிரிட்ஜ் வந்துட்டு பில்லா மூவியில் வருமாமா, ஃபேமஸ் ஆமாம். நான் பில்லா மூவி பார்த்ததில்ல, ஸோ அதனால் எனக்கு தெரியல அந்த இடம். அதுக்கப்புறம் இங்கே புத்திரஜயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடமும் வந்து ஃபேமஸ் இங்கே. ஸோ அது 2 இடமும் பார்த்தாச்சு. ஆக்சுவலி இங்கே கோலாலம்பூரில் சிட்டி டூர் அப்படின்னு சொல்லி இவங்க காமிக்கிற எல்லா பிளேஸுமே ரோட்டில் நின்று வேடிக்கை பார்த்து ஃபோட்டோ எடுத்து அந்த வியூவை ரசிக்கிறது மட்டும்தான் வந்து கான்செப்டே. நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இடங்களை வந்து சுற்றி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இங்கே நான் பார்க்கல. கோவில் மட்டும்தான் உள்ளே போய் பார்த்துருந்தேன். ப்ளஸ் அந்த கேஎல் டவர் வந்து மேலே போய் பார்த்துருந்தோம். இது 2 விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே ரோட்டில் நின்று வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான். சீனரிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி இந்த கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வியூ அழகாக இருக்குது, பில்டிங்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. மற்றபடி உள்ளே போய் சுற்றி பார்க்குறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த மாதிரி தான். கொஞ்சம் ஹைப் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ஏர்போர்ட்டுக்கும் வந்தாச்சு. நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து இங்கேருந்து அந்த லங்காவிக்கு வந்து 1 hour தான் ட்ராவல். ஸோ ஒரு 3:30க்கு ஃப்ளைட்டு. 3 hours முன்னாடியே வந்து ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு, அந்த இடம்லாம் பார்த்து முடிச்சுட்டு. ஸோ பார்த்துட்டு இங்கே வந்துட்டு 1 hour ட்ராவல் பண்ணி அங்கே போயாச்சு. இது ஐலண்ட் அப்படிங்கிறதுனால மேலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக கடல் தான். வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் அந்த சூரியனோட ரெஃப்ளெக்ஷன் கடலில் படுறதுனால வீடியோவில் பெருசாக தெரியல. ஃப்ளைட் லைட்டாக இப்படி லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்பும் போது தான் நானே வந்து வீடியோ லைட்டாக எடுத்திருந்தேன். மற்றபடி வியூஸ் அதுலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே கடல், மேலே வானம், நடுவில் நம்மங்கிற மாதிரி ஃபீல் வேறு லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ ட்ராவல் பண்ணி போயிட்டு அங்கே செக்இன் பண்ணுறது மட்டும்தான் வேலையே இன்றைக்கி. பெருசாக வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. அதை சுற்றி பார்க்குறதுல அதெல்லாம் எதுவுமே இல்லை. நமக்கு வேணும்னா தனியாக நம்ம வந்து போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை, போனால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கேருந்து 1 hour டக்குன்னு முடிஞ்சிருச்சு. 1 hourங்கிறது டக்குன்னு போயிடுச்சு. ஸோ ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு அங்கேயுமே நமக்கு ஆஸ் யூஷுவல் பிக்கப் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைவேட் பஸ்ஸு தான் வந்து வரும். ஸோ அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறிட்டு ரூம் போய் செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் பிளானே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரூம் வந்துட்டு ஒரு பீச் ரெசார்ட் மாதிரி. அந்த மேலே ரூம்லேருந்து பார்த்தாலே வந்து பீச் பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. வியூ அழகாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் வெளியில் வரத்துக்கே ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்து ரூம் ரீச் ஆகி அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகி வெளியில் வரத்துக்கு ஒரு 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 7 மணிக்கு பீச்சில் போய் உட்காந்து ஒரு 1 hour மட்டும் உட்காந்து அந்த இதுலாம் என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம், வியூலாம். ஒரு 8 மணிக்கு வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு இந்த லங்காவியில் எவ்ரி சாட்டர்டே வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க போல் இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே இல்லையா? ஸோ நம்மளோட நல்ல நேரம் அந்த நாள் வந்து சாட்டர்டேவாக போனதுனால அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், இங்கேருந்து தனியாக கேப் புக் பண்ணி தான் போகணும். ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த ப்ரைவேட் கேப் வந்து 8 மணியோட க்ளோஸு. நாங்கள் 8 மணிக்கு மேலே தான் டின்னரே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 8 மணிக்கு மேலே ப்ரைவேட் இங்கே கிராப்னு ஒன்று அவைலபிள் இருக்குது. நம்ம இந்த ஓலா ஊபர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிராபுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ அதை வந்து புக் பண்ணி அங்கேருந்து அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து ஒரு 10 minutes தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஃபுட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருந்தோம். எனக்கு பெருசாக இந்த ஊரோட ஃபுட்டு பிடிக்கவே இல்லை. நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்தியாவிலேருந்து. அதை வச்சே வந்து நிறைய நேரம் மேனேஜ் பண்ணிட்டேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ரொம்ப பசி இருக்கும்போது மட்டும் பசிக்காக சாப்பிட்டுக்கிட்டேன், ருசிக்காக எதுவுமே சாப்பிடவே இல்லை. ஏன்னா அதனுடைய அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல் அதெல்லாம் பெருசாக வந்து பிடிக்கல. பட் இங்கே வந்து ஓரளவு வந்து இந்த டெசர்ட்லாம் அதிகமாக இருந்துச்சு. ஸ்வீட் ஐட்டம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருந்துச்சு. பார்க்குறதுக்கு எது நல்லா இருக்கோ அதை மட்டும் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு சில ஐட்டம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ஒரு சில ஐட்டம் சுத்தமாக நல்லாவே இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் தான். எல்லாமே வந்து வாக் பண்ணி போய் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பசிக்கு மட்டும் என்னென்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு
பெருசாக வேறு எதுவுமே பண்ணல இன்றைக்கி. இது மட்டும் தான் வந்து இன்றைக்கி கவர் பண்ணியிருந்தோம். நாளைக்கு தான் வந்து பிளான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதை மட்டும் முடிச்சுட்டு திரும்ப வந்து ரூமுக்கும் வந்தாச்சு. ரூம்லேருந்து பார்க்கும்போது அந்த பீச் வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது காலையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் இந்த காலையில் எடுத்த வியூ. பீச் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் தான். 2 மினிட்ஸ் வாக் பண்ணாலே இந்த பீச்சோட அந்த கார்னர் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன் மக்களே. டாடா பபாய்.